நம்ம ரெட்டின் சரௌண்டிங் உள்ள அனைவரும் இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கமெண்டில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆடிட்டி மார்க்கெட்டிங்கில் என்னென்ன சர்வீஸ்லாம் இருக்குன்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா, கேட்டுடலாம். சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சலூன் சர்வீஸ். சலூன் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ஸு லேடிஸ்க்கான சர்வீஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போது ஒரு ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு ப்ரைடல் மேக்கப் பண்ணணும், இல்லைனா வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னா, அப்புறம் வந்துட்டு ஒரு ஜென்ஸுக்கான ஹேர் கட்டோ, லேடிஸ்க்கான ஹேர் கட்டோ, ஃபேஷியலோ, ப்ளீச்சோ, பெடிக்யூர், மெனிக்யூர், ஹேர் ஸ்பாவோ, எந்த மாதிரி சர்வீஸாக இருந்தாலும் வந்து பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. அதுவும் ஸ்டைலிஷ்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண சலூன் வேலை பார்க்குறோம் கிடையாது. நம்ம சென்னையில் இருக்க பெரிய பிராண்டடில் ஒர்க் பண்ணுற சீனியர் ஸ்டைலிஸ்ட் தான் இருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் அங்கேவே பண்ணிங்கன்னா ஒரு 8,000 10,000 ஆகிற சர்வீஸே வந்துட்டு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மியாகவே பண்ணி தருவாங்க. இப்போ லேடிஸ் ஹேர் கட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே அங்கே போய் பண்ணிங்கன்னா வந்துட்டு 2,800 ப்ளஸ் டேக்ஸு. நீங்கள் வெளியே கூட விசாரிச்சுட்டு இவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு அங்கே பண்ணுற அதே சர்வீஸ் தான் உங்களுக்கு வந்து இங்கே நம்ம ஆடிட்டி மார்க்கெட்டிங்லேருந்து கிடைக்க போகுது. ஆனால் அதில் உங்களுக்கு வந்து எந்த ப்ராஃபிட்டுமே கிடைக்க போகிறதில்ல. நம்மள்கிட்ட பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு ப்ராஃபிட் வருது. இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து பண்ணுவாங்க. ஜென்ஸ் சர்வீஸும் ஓகே, லேடிஸ் சர்வீஸும் ஓகே தான், வந்து வீட்டில் வந்து பண்ணுவாங்க. அதனால் வந்து உங்களுக்கு எதனா நீடு இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு கால் பண்ணுங்கள். வந்து எல்லாமே வந்து டாப் ஸ்டைலிஷ் தான். அதனால் வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து நினைக்காதீங்க. எல்லாமே பெரிய பெரிய பிராண்டட் சலூன் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க லீவ் டைமில் அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி தருவாங்க. அப்புறம் வந்துட்டு அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லேப் சர்வீஸ். லேபு நீ ஒரு பிளட் டெஸ்ட் தேவைப்படுது, இல்லை ஒரு எக்ஸ்ரே தேவைப்படுது, ஒரு சுகருக்கு ஒரு டெஸ்ட்டு நீங்கள் எடுக்கணும், இந்த மாதிரி லேபு சம்மந்தப்பட்ட எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரான்ச் வந்து ஒரு 10 பிரான்ச் இருக்குது. எம்ஆர் நகர், மூலக்கடை, எம்கேபி நகர், பெரம்பூர், ரெட்டில்ஸு, இந்த மணலி, இந்த சரௌண்டிங்லாம் இருக்குது. அம்பத்தூரில் இருக்குது. இவங்களும் கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லேப் தான். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக அனுபவம் உள்ளவங்க இவங்களும். அதனால் நீங்கள் வந்துட்டு அவங்க போய் எடுக்கும்போது வந்து அதுலேயும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் வருது. மூணாவது வந்துட்டு அட்வொகேட். அதாவது உங்களுக்கு என்ன ஒரு இடம் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, இல்லைனா அந்த ஒரு இடத்தோட வந்து அந்த வில்லங்கத்தை நீங்கள் வந்து செக் பண்ணணும், அந்த மாதிரி டாக்குமெண்ட் சம்மந்தம் உங்களுக்கு எதனா டவுட்டு கிளியர் பண்ணாலும் வந்து பண்ணி தருவாங்க. ஃபோர்த் வந்துட்டு டிவி சர்வீஸு. இவங்களும் ஒரு பெரிய கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தான். அதனால் வந்து சர்வீஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். எங்களுக்கு வந்து அந்த இன்கம் கொடுக்குறன்ற பேரை நான் வந்துட்டு யாரோ ஒருத்தர் கிடச்சா போது நான் வந்து ஆளை வந்து நாங்கள் பார்க்கல. எல்லாமே ஒருத்தரையுமே நான் வந்து பார்த்து அவங்கள வந்து பேசி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களோட கேரக்டர் இதெல்லாம் வந்து பார்த்து அவங்க எந்தளவுக்கு வந்து ஜென்யூனாக நடந்துக்குவாங்க, எந்தளவுக்கு கஸ்டமரோட சர்வீஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்கன்றதெல்லாம் நான் வந்து எங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் நாங்கள் வந்து அவங்கள்ட்ட டைப் வச்சு நாங்கள் வந்து பண்ணுறோம். அதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்ல சர்வீஸும் கொடுப்பாங்க, கரெக்டான ரேட்டையும் வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்கள் டவுட் இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியே விசாரிச்சுக்கோங்க. இப்போ அவங்க ஒரு டிவி சர்வீஸுக்கோ இல்லை ஒரு டிவி சர்வீஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஏசி சர்வீஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து அவங்களோட என்ன ப்ராப்ளம்ன்ற வந்து சொல்லுங்கள். அவங்க முடிஞ்சால் ஃபோன்லேயே சொல்லுவாங்க, அப்படின்னா நேரில் கூட வந்து பார்த்துட்டு என்ன சர்வீஸ் தேவைப்படுது, எவ்வளோ ஆகுன்ற டீட்டெயில் வந்து முன்னாடியே கிளியராக சொல்லுவாங்க. அந்த பேசின அமௌண்ட் என்னவோ அதை மட்டும் தான் வந்து நீங்கள் கொடுத்தா போதும். அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அது எக்ஸ்ட்ரா ஆச்சு, இது எக்ஸ்ட்ரா ஆச்சு, அந்த இது வந்து அவங்களும் கேட்க மாட்டாங்க. கேட்டால் நீங்கள் வந்து கொடுக்க வேணாம். அந்த ஃபஸ்ட்லேயே நீங்கள் வந்து கிளியராக பேசிவிட்டு அந்த என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அந்த ரேட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கோங்க. அது நீங்கள் வெளியே செக் பண்ணுறதால நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த ரேட்டையும் வந்து 2 பக்கம் பார்த்துட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து பண்ணிக்கலாம். ஓகே. 5th ஒன் ஏசி தான் வந்து சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அந்த டிவி சர்வீஸும் சரி, ஏசி சர்வீஸும் சரி, இதே தான். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சர்வீஸை சொல்கிறீங்க, அதோட ரேட் எவ்வளோ ஆகும்னு சொல்கிறீங்க.
அது வந்து நீங்கள் வெளியே விசாரிச்சுக்கிட்டு அது ஓகேன்னதுக்கப்புறம் அவங்க வந்து பண்ணுங்கள். எதுனாலுமே வந்து கொஞ்சம் வந்து கீழே வந்து நம்பர் இருக்கும் ஓகேங்களா, காண்டாக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. ஏன்னா எந்தெந்த பிளேஸில் வந்து வருவாங்கன்ற டீட்டெயில் வந்து நாங்களும் வந்து கேட்டு சொல்லணும். இதில் வருமானன்றதை தாண்டி நான் வந்து ஃபஸ்ட்டு நினைக்கிறது வந்து நல்ல சர்வீஸை கொடுக்கணுன்ற மட்டும் தான் என்னோட எண்ணம். அந்த நல்ல சர்வீஸை கொடுத்து அது மூலமாக வந்து எனக்கு ஒரு லாபம் வந்து அதை வச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது தான் எனக்கு வந்து சந்தோஷம். அதனால் நீங்களும் வந்து அந்த சர்வீஸ் வந்து ஃபஸ்ட் நல்லா இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் வந்து ஆடிட்டி மார்க்கெட் வந்து இது யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் சர்வீஸ் ஓகேவா. எலக்ட்ரிக் சர்வீஸ் அந்த மாதிரி தான். அவன் வந்து சின்ன வயசுலேருந்து இதே ஃபீல்டில் இருக்கிறவங்க தான். இவங்களும் அதே மாதிரி தான். இது என்னோட கடைக்கு என்னோடய வீட்டுக்கெல்லாம் வந்து இவங்க தான் வந்து ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணாங்க. எதுவுமே அதாவது என்ன காசு பேசுகிறாங்களோ அதுக்கு மேலே வந்து ஒரு ரூபா கூட எனக்கு வேணும் கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் வந்து நான் அந்த ரெடில்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் ஆகுது. இந்த 4 வருஷமாக நமக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்காங்க அவங்க. அதனால தான் நான் வந்து அவங்கள சூஸ் பண்ணேன். அதே மாதிரி எதனா ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே நம்ம கேட்டோம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி டெக்னீஷியன் நீங்கள் யாரையுமே நீங்கள் வந்து பயப்படாமல் தைரியமாக நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரேட்டு வந்து நீங்கள் வந்து வெளியே விசாரிச்சுட்டு அப்புறமா வந்து இங்கேயும் இது பண்ணிக்கோங்க. அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த பிளானை கொண்டு போகணும், நான் சக்ஸஸ் ஆகணுன்றதை தாண்டி நான் வந்து ஃபஸ்ட்டு நல்ல சர்வீஸையும் அது பெஸ்ட்டான ரேட்லேயும் கொடுக்கணுன்றது மட்டும்தான் என்னோட வந்து ஒரு பெரிய எண்ணமாக இருக்கும். என்னோட லாபம் நஷ்டன்றது வந்து 2வது தான். அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து என்னென்ன பொருள் வந்து சொல்லலாம் ஓகேங்களா. பொருள் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து ட்ரெஸ் இருக்குது ஓகேவா, ட்ரெஸ் கலெக்ஷன். ட்ரெஸ்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து லேடிஸ் வந்து நைட்டி, ஜென்ஸில் வந்துட்டு டிஷர்ட் பண்ணுறோம். அதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து வெளியே உள்ள ரேட்டையும் கம்பேர் பண்ணுங்கள், எங்கள்கிட்ட ரேட்டையும் கம்பேர் பண்ணுங்கள். அது அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து தாராளமாக சொல்லலாம். நான் வந்து அதை கம்மி பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணேன்னா எங்களுக்கு எங்கே கம்மியாக கிடைக்கும் அங்கேருந்து எடுக்கிறதுக்கு உள்ள வழியை பார்ப்போம். ஏன்னா இந்த பிளான் வந்து நல்லா சக்ஸஸாக போச்சுன்னா நான் வந்து பல்காகவே வந்து எடுக்க ஆரம்பிப்போம். அப்போ எங்களுக்கு வந்து ரேட்டு கம்மியாக கிடைக்கும். எங்களுக்கு ரேட்டு கம்மியாக கிடச்சா நான் வந்து உங்களுக்கு வந்து ரேட்டு கம்மியாக கொடுப்போம். இப்போ நாங்கள் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சேல் கிட்ட தான் நாங்கள் எடுக்கிறோம். எங்களுக்கு வந்து இப்போது அவங்க ஒரு ரேட் கொடுப்பாங்க. அதுலேருந்து நாங்கள் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 or 50 மட்டும்தான் நாங்கள் வைப்போம். அதையுமே நாங்கள் ஓப்பனாக சொல்லிடுறோம். ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் நாங்கள் வைக்கல. அப்புறம் அது மாதிரி அதுக்கடுத்து வந்து மட்டன் சிக்கன் அதுவும் அந்த மாதிரி தான். அவங்கள்டே நான் வந்து கிளியராக வந்து பேசியிருக்கோம். எந்த மட்டனோ சிக்கனோ அவங்க வந்து எது கேட்டாலும் வந்து அதை வந்து அப்போவே நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து கட் பண்ணி கொடுங்க. பழைய பொருளை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்காதீங்க. அது மாதிரி ஆடு கூட இருந்தால் அது செம்மறி ஆடா வெள்ளாடான்றதையும் நீங்கள் வந்து கிளியராக வந்து சொல்கிறீங்க. அப்படிலாம் பேசி தான் நான் வந்து அவங்ககிட்ட பேசியிருக்கோம். அவங்களுமே வந்து நாங்கள் கரெக்டாக வந்து கஸ்டமர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. ஒரு டவுட்டாக வந்து நீங்கள் வந்து வீடியோவில் கூட வந்து அவங்க எடுக்க சொல்லி கட் பண்ணும்போது நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்து கூட வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லையா நீங்கள் நேரில் வந்து கூட நீங்கள் வந்ததுக்கப்புறம் வந்து உங்கள் முன்னாடியே கண் முன்னாடியே வந்து கட் பண்ணி கூட தருவாங்க. அதுக்கும் அவங்க ரெடி தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெடிசனும் அந்த மாதிரி தான். நீங்கள் இப்போ வந்து நீங்கள் என்ன பிராண்டு கேட்குறீங்களோ அதே பிராண்ட் வந்து அவங்க தருவாங்க. எந்த பொருளையும் மாற்றி தர மாட்டாங்க. மாற்றி தரதை கூட வந்து அவங்க சஜஷன் கேட்டுட்டு தான் நீங்கள் ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் மாற்றி தருவாங்க. இல்லைனா அந்த பொருள் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஏதோ ஒரு பொருளை கொடுக்கணுன்ட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அதையும் அதனால் தைரியமாக வாங்கிக்கலாம். இப்போ இந்த சர்வீஸும் சரி பொருளும் சரி இப்போதைக்கு நாங்கள் வந்துட்டு இந்த ரெட்டில்ஸ் ஏரியா சரௌண்டிங்கில் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து உங்கள் இடத்துக்கும் பண்ணணுன்றது எங்களோட ஆசை. அது உங்களோட ஆசையாகவும் இருந்தால் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு கிடைக்கிற சப்போர்ட்டை வச்சு நான் வந்து எல்லா இடத்துலையுமே இதை வந்து கொண்டு போக முடியும். அப்புறம் இதையும் சொல்லிவிடுங்க. இந்த பிளானிங்கில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து வெளியே இருக்கவங்க வாங்கணும் அப்படின்னு இதில் ஜாயின் பண்ணணும்னு இருந்தால் எங்களால் இப்போதைக்கு வந்து ட்ரெஸ் மட்டும்தான் எங்களால். ஆமாம், ட்ரெஸ் வந்து நான் வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் வந்து அனுப்பிச்சிடலாம். இப்போ நீங்கள் வந்து சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நீங்கள் வந்து வாங்கிட்டுருங்க. ஃப்யூச்சரில் நம்மளோட பிளான் வந்து பெருசாக ஆகும்போது இது நம்ம நியர்பை ஏரியாவில் உங்களோட நியர்பை ஏரியாவிலே கிடைக்கிற மாதிரியான வாய்ப்பை நம்ம வந்து உருவாக்க முடியும். அது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. அதனால் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் பரவாயில்ல. நாங்கள் இவ்வளோ நேரம் பேசி ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அது நல்லாவே வந்து அது உள்ளே இருக்க என்ன கருத்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றத கொஞ்சம் தயவுசெய்து கேளுங்க. கேட்டு உங்களோட ஒரு லைக் மூலியமா ஒரு லைக் கொடுத்து ஒரு கமெண்ட் கொடுங்க. நாங்கள் கமெண்ட் எதிர்பார்க்குறோம், ஆனால் ஒரு கமெண்ட் கூட வந்து வரதே இல்லை. உங்கள் கமெண்ட் மூலியமா ஒரு லைக் மூலியமா என்ன ஆகிட போகுது சொல்லுங்கள். நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் இல்லையா, இவ்வளோ தூரம் நாங்கள் பேசுகிறோம் ஆனால் எதுவுமே வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாத அளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், ஓகேவா? பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த பிளானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையா வந்து கமெண்ட் பண்ணி எனக்கு வந்து அது நாங்கள் வந்து கரெக்டாக நடக்கிறோமா இல்லையான்றது வந்து எங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்னுமே வந்து பண்ணணுன்ற ஒரு ஆர்வமாவது எங்களுக்கு வரும், அதுக்காக தான் கேட்குறோம், ஓகேங்களா? ஏன்னா யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்றதை என்னோட வந்து மெயின் எண்ணமே வந்து அதுதான். ஆனால் இதில் வந்து நீங்கள் நஷ்டப்படுறீங்க அப்படின்னு இருந்தால் நாங்கள் வந்து இதை பற்றி பண்ண மாட்டோம். நஷ்டம் இல்லைன்ற ஒரே காரணத்தில் தான் நான் வந்து இது தைரியமாக வந்து வீடியோ எடுத்து நான் வந்து பேச ஆரம்பித்தேன். அதனால் இது வந்து உங்களுக்கு நஷ்டம் ஆகிற மாதிரி என்ன ஒரு இருக்குன்னு தோணுச்சுன்னா எனக்கு அதுவும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து நான் வந்து செக் பண்ண முடியும். அப்போ தான் அது வந்து அது நஷ்டம் இருக்கா இல்லைன்ற, ஏன்னா எனக்கு தெரியாமல் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எந்த நஷ்டம் வந்து இல்லை. அது தெரியாத பட்சத்தில் நான் வந்து அதை திருத்த முடியும். அதனால் வந்துட்டு உங்களுக்கு எதனா ஐடியா இருந்தாலும் எனக்கு வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. என்னோடய நம்பரையும் மேலே கொடுக்குறேன். ஆமாம், உங்களுக்கு எதனா தேவைப்படும்போது வந்து கால் பண்ணுங்கள். நான் தமிழ்லேயே நம்பர் வச்சிடுறேன் பாருங்கள். சலூன் சர்வீஸும் பார்த்தீங்கன்னா சென்னை ஃபுல்லாகவே வந்து கிடைக்கும். நீங்கள் என்ன சர்வீஸ் வேணும் அதை வந்து இது பண்ணி நீங்கள் வந்து வெளியே கொஞ்சம் ரேட் விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து கேளுங்க. நான் அவங்கள்ட்ட பேசிவிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ரெண்டாவது நான் தான் பேசணுன்ற கிடையாது, நான் டைரெக்டாக அவங்க நம்பரே கொடுத்துட்றேன். நீங்கள் அவங்ககிட்டே வந்து பேசிக்கலாம். இந்த மேலே அதிகமாக வச்சு நான் வந்து எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும் அந்த இதெல்லாம் கிடையாது. அவங்க என்ன ரேட்டு சொல்லணுமோ அந்த ரேட் நீங்கள் வந்து கொடுத்தா போதும். அதுலேருந்து எனக்கு வர ப்ராஃபிட்டேஜ் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவேன். இதில் வந்து நான் இதில் ரேட்டெல்லாம் வந்து எந்த ஒளிமுறையுமே இருக்காது. டைரெக்டாக நீங்களே பேசலாம், நீங்களே வந்து பொருள் வாங்கிக்கலாம். அப்படி தான் வந்து இருக்கும். நம்ம இப்போது நீங்கள் ஆன்லைனில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதில் பார்த்தீங்கன்னா பொருள் அனுப்புறது யாரோ ஒருத்தர் அனுப்புவாங்க. பேர் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட நேம் தான் இருக்கும். யார் அனுப்புகிறாங்க டீட்டெயிலே அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. எதனாலனா அது வந்து அவங்களோட சேஃப்டிக்காக, ஏன்னா அவங்க லாபத்தை வந்து நீங்கள் வந்து இது வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டுருக்காங்க. நான் வந்து அந்த மாதிரி கிடையாது. நான் யார் யார்கிட்ட டைப் வச்சுருக்கோம் அவங்களோட கான்டாக்ட் நம்பரோடு வந்து கொடுத்துருவேன். நீங்கள் டைரெக்டாகவே வந்து அவங்கள்ட்டே பேசிக்கலாம். ஏன்னா நான் உங்கள்கிட்ட என்ன ரேட்டு சொல்கிறேனோ அதே ரேட்டு தான் அவங்களும் வந்து சொல்லுவாங்க. அந்த ரேட்டில் தான் எனக்கு வந்துட்டு ப்ராஃபிட் கிடைக்க போகுது. அது மாதிரி நீங்கள் வெளியில் விசாரிச்சாலும் அதே ரேட்டு தான் இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கிட்டு அப்புறமா நீங்கள் வந்து எங்கிட்ட ஆர்டர் கொடுங்க. ஓகே, இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் எல்லோரும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப இதில் விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. ஓகே, நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.